கைஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ தான் போட போகிறோம். சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணன் த லைஃப் ஆஃப் ஏகேன்ட்டு இருக்கும். அவரும் யூடியூபர் தான். சென்னையில் அவர் எவ்வளோக்கு ஓட்டுறாரு, நம்ம இங்கே கோயம்புத்தூரில் எவ்வளோக்கு ஓட்டுறோன்ட்டு தான். இதில் பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா த லைஃப் ஆஃப் ஏகே ப்ரோவோட சேனலில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ எல்லோரும் போய் அந்த வீடியோ பார்த்து அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ செகண்ட் பார்ட் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு போர்ட்டரில் 3வது ஆர்டர் விழுந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு 57 ரூபா காட்டுச்சு. ட்ராப்பு பார்த்தீங்கன்னா சிங்காநல்லூர். ஏன் அக்செப்ட் பண்ணிட்டேன்னா இந்த இடத்துல ஆர்டர் விழுகலை காய்ஸ். அதனால தான் நான் சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏன்னா சிங்காநல்லூர் சைடு போனால் கொஞ்சம் ஆர்டர் பெரிய ஆர்டர்லாம் விழுகும். அதனால தான் சரின்னு இதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஏதோ இந்த பேகு தான் போர்ட்டர் ஆர்டர் பிக் பண்ணியாச்சு. இந்த ட்ராப் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.5 கிலோமீட்டர் கைஸ். ஓகே தான், ஏன்னா இது பிக்கப்பு பார்த்தீங்கன்னா 800 மீட்ரு, ட்ராப்பு பார்த்தீங்கன்னா 3.5 கிலோமீட்ரு. அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 57 ரூபா சம்திங் காட்டுச்சு. போர்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய ஆர்டர்ஸ் உழுகுது, ஆனால் அது சீக்கிரம் நம்ம அக்செப்ட் பண்ணிடணும், இல்லைனா வேறவங்க தூக்கிடுறாங்க. அதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இது என்ன எப்படி காட்டுது ரூட்டு? ஏங்க அப்படியே நின்று இருந்தால் இங்கே திருவருக்காடு அங்கே மதுரவாயில் பிஜிக்கில் தான் நின்றுலான்னு நினச்சேன். அப்படின்னா ஃபுல்லாக ஆட்டோக்காரன் நின்றுக்கிறானுங்க. இன்னொன்று வந்து வெயில் வேறு அடிக்குது, கொஞ்சம் நிழல் இருக்குது. கரெக்டாக அந்த நிழலில் தான் ஆட்டோக்காரங்க உக்காந்துக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறது தான் பார்த்தேன். அப்படி வந்து கொஞ்சம் தூரம் தாண்டி அந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி வந்து நின்னா நந்தனத்துக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க 230 ரூபா போட்டோரில். ஃபோன் பண்ணி கேட்டேன் கஸ்டமர்கிட்ட, ஆர்டர் கன்ஃபார்ம் தானா? சரிங்க ப்ரோ தேங்க்யூ வந்துடுறான் அப்படின்னா. டைம் பார்த்தீங்கன்னா 12:44. நீ வந்து ஒரு 5 நிமிஷம் நின்று நினைக்கிறேன். 5 நிமிஷம் நின்று பார்த்தா போட்டானுங்க. சந்தோஷம், தூக்கின்னு போயினே இருக்கலாம். இவங்க இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. இது எத்தனாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா 4வது ஆர்டரு. இந்த ஆர்டரை எடுத்துட்டு நின்று இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. கைஸ் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 56 ரூபா காட்டுச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 7 ரூபாயா பே பண்ணிட்டாரு. நான் அதுக்குள்ளே ரேப்பிடோ வேறு ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போ அதை தான் பிக் பண்ணோம். இது முடிஞ்சிச்சு. இதில் வேறு ஆர்டர் அடிச்சுட்டு இருக்குது. இது முடிஞ்சிச்சு. இப்போ ரேப்பிடோ அந்த கஸ்டமரை பிக் பண்ணும் கைஸ். சாப்பிட்ணும், காலைல சாப்பிட்டேன், இப்போ போய் சாப்பிட்ணும். கைஸ் கரெக்டாக நம்ம இந்த கஸ்டமர் இங்கே ட்ராப் பண்ணிட்டோம். ஒரு அமௌண்ட் வந்து பே பண்ணுறேன். ஃபோன் வேறு இங்கே வேறுங்க எல்லாமே பிளாக் கலரில் ஆயிடுச்சு. மொபைல் ஹீட் ஆகிடுது. ஹீட் ஆகிட்டு இந்த மாதிரி வந்துடுது பிளாக் கலரில். தெரியுதான்னு தெரில, மாட்டேது. இந்த மாதிரி இருந்தால் எப்படி தான் ரைடு எடுக்கிறது? இந்த பாருங்க, டச் எது பண்ணாலும் போக மாட்டேது. ஃபோனு வந்து டிவைஸ் ஹீட்டுன்ட்டு வருது. இதுக்கு என்ன சொல்யூஷன் எனக்கு தெரில கைஸ். உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஃபோனு ஹீட் ஆகிடுது அடிக்கடி. ஹீட் ஆகிட்டு இங்கே பாருங்கள் டிவைஸ் இஸ் ஹீட்டுன்னு வருது. இந்த ஆர்டருக்கு பார்த்தீங்கன்னா 134 ரூபா காட்டுது. கஸ்டமரு 150 ரூபாயா பே பண்ணிட்டார் நம்மளுக்கு. ஆர்டரு சரி, தேனாம்பேட்டைக்கு தான். நந்தனம் தேனாம்பேட்டை பக்கம் தானே. சரி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு எதுக்கிட்டே அதை போய் கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இது இன்னும் எடுக்கலை, போயிட்டு அவங்க கால் பண்ணோம். அது 150 எவ்வளோ காட்டுச்சு.
அந்த கஸ்டமர் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. கேட்டால் என்ன சொல்லலாம், இந்த ஆர்டர் வந்து கொஞ்சம் லாங்கு, அந்த சைடு தான் போகுது, சோழிங்கநல்லூர், சரி போகிற வழி தான் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. உங்களது தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தான் கொடுக்கணும் மறுபடி பார்த்தா. பார்ப்போம். ஸ்டார்ட்டு குத்தண்ணா கொடுக்காம போனோன்னு வச்சுக்கோங்க, சோழி முடிஞ்சிருச்சு. உண்மையில கொடுக்காம போனோன்னு வச்சுக்கோங்க, ஐடியை சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவானுங்க அங்கே போயிட்டு ஸ்டார்ட்டு குத்தோன்னா. அதனால் ஆட்டோ எடுத்திங்கன்னா இது கரெக்டாக பார்த்துங்க. ஏன்னா கரெக்டு அண்ணன் எப்படியே போகிறாப்புல. நான் தான் இருங்க, ஓடிபி சொல்லுங்க. பேமெண்ட் யார் பண்ணுவோம் மேம்? சரிங்க. அவ்வளோதான். இந்த ஆர்டர் அவ்வளோங்க, இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. கஸ்டமரு கொடுத்துட்டாங்க. இது 13 கிலோமீட்டர் காட்டுது. என்னடா காதா அது? போயிட்டு ட்ராப் லொக்கேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன், சரிங்களா? ஏன்னா இது விலாகு கொஞ்சம் இதுவாக போடுறதுனால அதிகமாக பேச முடியாது, அதனால். சரிங்களாங்க காய்ஸ்? பார்த்தீங்கன்னா போர்ட்டரில் நம்மளுக்கு ஒரு ஆர்டர் விழுந்துருக்குது. இது பார்த்தீங்கன்னா 1.7 கிலோமீட்டர் பிக்கப்பு, 187 ரூபா காய்ஸ். ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். இந்த 2 பாக்ஸ் தானா? அது நான் வச்சுக்குவேன். இல்லை நான் பின்னாடி வச்சுக்குவேன். அமௌண்ட் எங்கண்ணா? இங்கேயா அங்கேயா? சரி ஓகேண்ணா. சரி. கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த 2 பாக்ஸ் தான். இதை நம்ம டிக்கிலே வச்சுக்கலாம். கரெக்டாக இங்கேருந்து இது எத்தனை கிலோமீட்டர்னா, ராயப்பூரில் வேறு ஆர்டர் அடிச்சிட்டேக்கு. பத்தொம்போது கிலோமீட்டர் கரெக்டாக. போகிற வேலை ஏதாச்சும் ரேப்பிடோ ஆர்டர் விழுகுமா விழுகாதா? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் விழுந்துருச்சு. நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். எங்கன்னா சரவணம்பட்டி, அதுவும் போகிற வழி தான் நம்ம. ஆனால் என்ன அங்கேருந்து கொஞ்சம் திரும்பிட்டு போகிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இது பிக்கப் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் பிக்கப்பு. ட்ராப் பார்த்தீங்கன்னா சரவணம்பட்டி கரெக்டாக. வாங்க, இது போட்டுற கொஞ்சம் நேரம் கழிச்சு கொண்டு டெலிவரி பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. போகிற வழியில் ஒரு ஆர்டரு தூக்கிட்டு போகணும்ல, இல்லைனா சும்மாவே போகிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நம்ம அதே மாதிரி தான் அந்த காலையில் போட்டுற ஆர்டர் ஒன்று கொண்டு போகிறோம்ல 20 கிலோமீட்ரு. அது பார்த்தீங்கன்னா நம்ம 20 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா தனியாக போயிருக்கோம். இத்தனோடு ஒரு சின்ன பேப்பர் தான், அதே வந்து நம்ம 20 கிலோமீட்டர் தூக்கிட்டு போயிருக்கோம். போகிற வழியில் எல்லாம் ஆர்டர் அடிக்குமான்னு பார்த்தேன், ஒரு ஆர்டரும் கூட நம்மளுக்கு அடிக்கவே இல்லை நம்ம நேரம்னு பார்த்து. உக்காருண்ணா. உக்காருங்க. போலாமா? கைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ரேப்பிடோ கஸ்டமர் நம்ம ட்ராப் பண்ணிட்டோம். இனி அந்த இது வேறு தரல. போட்டு ஆர்டர் இங்கேருந்து எவ்வளோ கிலோமீட்டர்னு வேறு தெரியலையே. அது பார்த்திங்கன்னா 70 ரூபா காட்டுச்சு. அவர் 80 ரூபாய் தந்துட்டார். ஃபோன் வேறு ஹீட் ஆகுது.
எத்தனை கிலோமீட்டர்னு தெரியலையே, 13 கிலோமீட்ரு. எனக்கு ஓரளவுக்கு வழி தெரியும், தெரிஞ்ச வழி வச்சே போவோம். ஆர்டர் எடுக்கக்கூடாது. அப்போலே அங்கே இருக்கும்போது அந்த போட்ரு ஆர்டர் எடுக்கும்போது கரெக்டாக எத்தனை கிலோமீட்டருக்கு தெரியுமா காட்டுச்சு? 19 கிலோமீட்டர் காட்டுச்சு. இப்போ 13 கிலோமீட்டர் காட்டுது. நம்ம அதுக்குள்ளே ஒரு ரேப்பிடோ ரைடோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதில் ஒரு 80 ரூபா வந்துச்சு. அவ்வளோங்க, 5வது ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன்கிட்ட வந்துட்டோங்க. அதான் ரேப்பிடோலேருந்து கால் பண்ணுறேண்ணா. லொக்கேஷன் வந்துட்டேண்ணா. ஒரு தேட்ரு மாரி இருக்குது. அதுதான் அந்த இதுதான் தேட்டர் மாரி இருக்குதுன்ற. ஓடிபிண்ணா இந்த இடம் குத்து முச்சாச்சு. அதுக்கு 5 கிலோமீட்டர் காட்டுதுங்க. 200 சில்லற ஆர்டரா. அங்கேருந்து அது இப்போ காலவர் காட்டுது. போயிடலாம் நம்ம. என்ன சொல்கிறீங்க? கிட்ட தான் இருக்குதுங்க. 5 கிலோமீட்ரு ஒன்றும் லாங் இல்லை. டைம் மட்டும்தான் கொஞ்சம் இது காலவர் காட்டுது. போயிடலாம். இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வரோங்க ஒய்எம்சி கிரவுண்டில். அதுக்குள்ளே போகலாமா? கேட்டு ஃபோன் பண்ணி பார்ப்போம். முன்னாடி ஒரு இது மாரி இருக்குதுண்ணா. அது இறக்குற மாரி ஏதோ ஒன்று. அவ்வளோதாங்க, குத்து முச்சாச்சு. அவர் இந்த பக்கம் போக சொன்னார். நம்ம இந்த பக்கமே போயிடலாம். ஏன்னா இதுக்குள்ளே வந்தது இல்லை இது வரைக்கும். நான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா ஒய்எம்சி காலேஜுக்குள்ளே. ஒய்எம்சி இதெல்லாம் அந்த காலத்தில் கட்டுறது நினைக்கிறேங்க. பாருங்க, கார் பார்க்கிங் ஏரியாவா? பார்ப்பாங்க. கொஞ்ச நேரம் நின்று இங்கே நிழல் இருந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் நின்று சாப்பிட்ருவாங்க. டைம் ஆயிடுச்சு, அதனால் கொஞ்ச நேரம் நின்று சாப்பிட்டுடலாம். சரி வாங்க, இப்போது இதை போய் ட்ராப் பண்ண வேண்டிய கரெக்டாக ஒரு 13 கிலோமீட்ரு. இது ட்ராப் பண்ணி முடித்தோம்னா 180 ரூபா கரெக்டாக. ஓகே, ஏதாச்சும் போகிற வழில கிடைக்குதா ஆடுறேன். கீர்நத்தம் சரவணம்பட்டி அதை ஆகாது. நம்ம போகிற லொக்கேஷனில் இருந்தால் தான் நம்ம தூக்குறது. நீ ஆர்டரு இப்படி 2 ஆர்டராக முடிச்சிட்டோம்னா கைஸ் அமௌண்ட் கொஞ்சம் வரும் நல்லா. ஒரு ஆர்டராக முடிச்சுட்டு இருந்தோம்னா வச்சுக்கோங்க. லாங் ஆர்டர் ஆகிட்டா லாங் ஆர்டர் எடுத்துக்கணும். நீலாம்பூருக்கு ஐயோ சே கைஸ், நீலாம்பூருக்கு ஒரு ஆர்டர் விழுந்துச்சு. 122 ரூபா ஆர்டரு. அக்செப்ட் பண்ணியிருந்துருக்கலாமே. அதுக்குள்ளே வேறு யாரும் தூக்கிட்டாங்க. பார்சல் ஆர்டர் தான் இதுக்கும் அது. ஸோ சரி விடுங்க, வாங்க போகலாம். வேறு ஏதாச்சும் ஆர்டர் விழுகாமே போயிடும். இன்னும் 13 கிலோமீட்டர் இருக்குல்ல. அக்செப்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிடுறாங்க. என்ன நீங்களாம் லாங் ஆர்டர் எடுத்தே முடிச்சிருவீங்க சீக்கிரம். நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. போர்ட்டலில் நான் ஆர்டர் எடுத்து தான் இப்போ வரும்போது ரேப்பிடோ ஆர்டர் எடுத்து வந்தேன். ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி எடுத்து வந்திருக்கேன். நீங்கள் எட்டு போவீங்கள்ல? 2 ஆர்டரு ஃபஸ்ட் டைம் அந்த மாதிரி எடுத்து வந்தேன். ஒரு கஸ்டமர் 2 போர்ட்ரு ஆர்டர் இல்லை, ஒரு போர்ட்ரு ஒரு ரேப்பிடோ. கஸ்டமர் இறக்கி விட்டு போர்ட்ரு கொண்டு போயிட்டு இருக்கிறேன். அது எப்படின்னா, இப்போது உங்களுக்கு சென்னையிலலாம் வழியெலாம் கொஞ்சம் நல்லா தெரியும், அதனால் நீங்கள் எடுத்துக்குவீங்க. எனக்கு அது இவ்வளோ நாள் தெரியாமல் இருந்துச்சு. ஓட்ட அப்படியே வழி தெரியறதுனால அப்படியே 2 ஆர்டர் எடுத்துக்கிறேன். இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 187 காட்டிருக்கு. நான் அவர்கிட்ட 200 போட சொல்லியிருக்கேன். கைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கஸ்டமர் நமக்கு 200 பே பண்ணிட்டாரு. 170 ரூபா போடுறாங்க. எடுக்கலாமா? போடு, காசாக பண்ணுவேன். எத்தனை போகும்போது சாப்பிட்டுக்கலாம். சரிங்க, இப்போ ஒரு ஆர்டர் போட்டாங்க. 170 ரூபா 51. சரி எடுத்துட்டேன். மாசி நகர்
நம்மளை 112 ரூபா இது கிட்ட எடுத்துருக்கலாம். விடுங்க, எடுத்துட்டு யோசிக்கக்கூடாது. 170 ரூபாங்க. இந்த ஆர்டர் எடுத்துட்டு சாப்பிட உக்காந்துடலாங்க. அது லொக்கேஷன் வந்துட்டேன் மேம். கரெக்டாக எங்கே இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாய் ஸ்டோரூமாண்ட இருக்கிறேன் மேம். ஆமாம் மேம். ஆ சரி, ஓகே. சரிங்க, அது மேலே தானா? இருங்க, அவ்வளோதாங்க. இந்த ஆர்டர் எடுத்தாச்சு. 15 கிலோமீட்டர் 170 ரூபா போட்டுக்குது. அதில் பாதி கமிஷன் அவனே எடுத்துருவான். அப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு ஒரு 148லேருந்து அப்படி வரலாம். இந்த வீடியோ வேறு நான் எடிட் பண்ண போகிறதில்ல, அவர் தான் எடிட் பண்ண போகிறாரு. நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் என்னோட நல்லா பண்ணுறீங்க ப்ரோ, நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னா. நான் போயிட்டு வீடியோ இப்போ ரா வீடியோ மட்டுமே எவ்வளோ வரும்னா ஒரு 40-45 ஜிபி கிட்ட வரும். இந்த 45 ஜிபியை நான் எப்படி ஷேர் பண்ணுறதுன்ட்டு யோசிக்கணும். போயிட்டு இப்போ போகிற வழியில என்ன நிழல் இருந்துச்சுன்னா உட்காந்து சாப்பிட்றலாங்க. இன்றைக்கி என்ன எடுத்துன்னு வந்தேன்னா புளி சாதமும் நெத்திலி கருவாடும். நான் கேட்டேன் லாஸ்ட்டாக, நீங்கள் ஏமா அந்த கருவாடை வச்சா, நெத்திலி கருவாடை வச்சா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா. சரிடா வைக்கிறேன்னாங்க. நெத்திலி கருவாடு தான். ஏங்க சாப்பிட்றலாங்க, டைம் ஆயிடுச்சு. ஆர்டர் வேறு வச்சுன்னு இருக்குது. பார்த்தீங்கன்னா புளி சாதம் தாங்க. சாப்பாடு சரிங்க, சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. காய்ஸ் கத்தா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேப்பிடோவில் லொக்கேஷன் நாட் அவைலபிள்னு காட்டுது. அவுட் ஆஃப் ஜோன் போல் இது முடிச்சு விட்டாங்க லாஸ்ட் ஆர்டருக்கு. இனி இங்கேருந்து ஆர்டர் ஏதாவது நம்ம ரூம் கிட்டேயோ இல்லை அந்த பக்கத்து லொக்கேஷன் ஏதாச்சும் விழுந்தால் தான் நம்ம போய் எடுக்க முடியும். வேறு சுற்றி காடு மாதிரி இருக்குது, அவுட் ஜோனில் விழுந்து விட்டுருச்சு. காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே வந்துட்டுருக்கும் போது போர்ட்டலில் திருப்பி ஒரு ஆர்டர் விழுந்துருச்சு. 148 ரூபா ஆர்டர். போலீஸில் நின்றுட்டுருக்குறாங்க, இங்கே எல்லாம் டீ குடிச்சிட்டு இருக்காங்க. ஹலோ அண்ணா, போட்டுருண்ணா, இது லொக்கேஷன் வந்துட்டேன். எங்கே நிற்கிறீங்க? எங்கே அந்த லாரியில் நின்றுருக்குல்ல செட்டு மாதிரி போட்டிருக்காங்களா, அங்கேயா? காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாஸ்ட் ஆர்டர்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சது தான். போட்டரில் இதோ அவங்க நின்றுருக்கார்ல, அவர் தான் நம்ம பார்சல் தராரு போல். ப்ரோ போட்டர் லொக்கேஷனில் பே பண்ணிடுவோம். ஓகே. அது உள்ளே தான். ஓகே ஓகே. காய்ஸ் நம்ம அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம். இது கரெக்டாக எத்தனை கிலோமீட்டருன்னு பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணாபுரம் சின்ன வேடம்பட்டி. காய்ஸ் கரெக்டாக ரூம் கிட்டேயே ஆர்டர் விழுந்துருக்குது. நம்ம ரூம் போகிற வழி தான். சரி வாங்க ஜாலியாக போகலாம். 16 கிலோமீட்டர் காட்டுது. போகிற வழியில் ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் தூக்கிட்டு போயிடலாம். காய்ஸ் அவ்வளோதான், நம்ம கரெக்டாக இது போடுற ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. இதான் காய்ஸ் லாஸ்ட் ஆர்டரு. அவ்வளோதான். டைம் கரெக்டாக 4:19 ஆச்சு. அண்ணன் 4:30க்கு ஆஃப் பண்ணலான்னு சொன்னார். இப்போ நான் ஆஃப் பண்ணிடலாம். இது டெலிவரி பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரூம் இங்கே தான் இருக்குது. கரெக்டாக ரூம் பக்கத்தாலே வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட்டு நம்ம கரெக்டாக அண்ணனுக்கு கால் பண்ணிடலாம். கால் பண்ணிட்டு அண்ணன் எத்தனை ரூபாய்க்கு ஓட்டியிருக்காருன்னு தெரில. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஆஃப் பண்ணிட்டோம். 4:30 மணி கரெக்டாக பாருங்கள், 4:27 ஆச்சு. ஆஃப் பண்ணியாச்சு ரெண்டுமே, போட்டரு ரேப்பிடோ ரெண்டுமே ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இருங்க, இப்போ அண்ணன் கால் பண்ணுவார். கால் பண்ணிட்டு அவர் எவ்வளோ ஓட்டியிருக்காருன்னு கேட்டுட்டு நம்ம ஓட்டின அமௌண்ட்டும் அண்ணன் ஓட்டின அமௌண்ட்டும் நான் அடுத்த இதில் உங்களுக்கு சொல்கிறேன். இருங்க. அவ்வளோதாங்க, அந்த ஆர்டர் குத்தாச்சு. குத்துட்டு கிளம்புறேன். இப்போ அந்த ஆர்டர் கொடுக்கும் போதே இன்னொரு ஆர்டர் போட்டாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 166 ரூபா எங்கேயோ போட்டாங்க. ஈ காட்டு தாங்க மெட்ரோ
சரி எடுத்துட்டு பார்த்தா திடீர்னு கேன்சல் பண்ணிட்டானுங்க. இதுதான் 7ஆவது 6ஆவதான்னு தெரில. 7ஆவது ஆர்டர் எடுத்தாச்சு, கிளம்புறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பைபாஸு. இந்த ஆர்டர் எடுத்ததுக்கு பாருங்கள், இப்போ 22 நிமிஷம் காட்டுது. 183 ரூபா எவ்வளோ ஆர்டருங்க இது? எவ்வளோன்னு சரியா பாரு. 183 ரூபா எவ்வளோ இந்த ஆர்டர் எடுத்து நம்மளுக்கு எவ்வளோ நேரம் காட்டுது? 21 நிமிஷம் தான் காட்டுது. ஏன்னா இது ஒரே ஸ்ட்ரைட்டாக பைபாஸு. அங்கே லாஸ்ட்டு அந்த மாதாவரம் இதில் போயிட்டு இறங்கும் கீழே. அதனால் சரி பைபாஸில் போனால் கொஞ்சம் நிம்மதியாக போவோம், எத்த மாதிரியும் இருக்கும். ஆனால் என்ன மைனஸ்னால் அங்கே போனால் ஆர்டரு கிடைக்காமலும் போகலாம், அதுதான் மைனஸ். இந்த பாருங்க, ராஜஸ்தான் தலைக்கட்டு போல் பாருங்கள், தலையில் எவ்வளோ கட்டு சரியாகுதுல்ல. நான் இதுமாரி இந்தியா ஃபுல்லாக டூர் சுற்றுறேன்ட்டு அவர் ஆசை இருக்குதுல்ல. போனோன்னா இதுமாரி ஒன்று டர்பன் கட்டணுன்னு ஆசை, இதுமாரிலாம் போடணுன்னு ஆசை. அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருக்கணுன்றது ஆசை. அவ்வளோங்க, குத்தாச்சுங்க அந்த ஆர்டரை. கொடுத்துட்டு கிளம்புறோம். ஏங்க அந்த ஆர்டர் எடுத்தாச்சுங்க. இந்த பார்சல் தான் இங்கேருந்து எடுத்துக்கின்னு இதுக்கு தான் போனோம், ராஜா அண்ணாமலைபுரம் தான். 44 நிமிஷம் காட்டுது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகலாம், ஏன்னா அவருக்கு வேறு இது முடிக்கணும்ல. இப்போ 4:30 மணி 4:45 அந்தமாரி ஒரு டைமில் முடிக்கலான்னாரு. இங்கே பார்சல் கொடுக்குற இடத்துல இப்போ போனோன்னே தான் பேக் பண்ணுறாங்க. ஆள் இல்லை, அவங்க உங்ககிட்ட தான் கொடுக்க, மீட்டிங்கில் இருக்கிறாங்களாம், அதனால உங்ககிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. ஓகே, பேர் வந்து ஸ்ரீ. அவங்க தான், கரெக்ட். சரிங்களா, தேங்க்யூ பையா. அவ்வளோங்க, இந்த ஆர்டர் முடிச்சாச்சு. சரிங்க, எனக்கு முடிச்சாச்சு. அவருக்கு கால் பண்ணிவிடுவோம். கால் பண்ணிட்டு எவ்வளோ இது பண்ணாருன்னு. அவ்வளோங்க, அவர் கால் பண்ணுறாரு, எவ்வளோ முடிச்சாரு. வரவேன். எவ்வளோ 2 ஐடியா சேர்த்து நான் கால்குலேஷன் ஒன்றும் பண்ணல. போட்டரில் வந்து ஒரு 900 பண்ணல, ஏன்னா நான் சரி நீங்கள் கூட பேசிட்டு அப்படி பண்ணலான்னு நினச்சேன். நான் போட்டரில் வந்து 926 ரூபா. 926 ரூபா. ராபிடோவில் வந்து 433 ரூபா. டிப்ஸ் இல்லாமல் இதெல்லாம் 1300. கமிஷன் இல்லாமல் டிப்ஸ் இல்லாமா? மொத்தம் எத்தனை ரைடு எடுத்தேன்னா 8 ரைடு எடுத்தேன். மொத்தமாக சேர்த்து 1359 ரூபா. பெட்ரோல் வந்து 1350. பெட்ரோல் 250 ரூபாவா? எனக்கு பெட்ரோல் 220 ரூபா. டோட்டல் பார்த்தீங்கன்னா 1139 ரூபா. பரவாயில்ல. ஆனால் லாஸ்ட்டாக நான் ஒரு ஆர்டர் எடுத்துன்னு வந்தேன்ல, அப்படி பார்த்தா நீங்கள் காலைல வரை ஓட்டியிருந்தீங்கன்னா அந்த காசை எடுத்துட்டு இருப்பீங்களே. ஆமாம், உங்களுக்கும் எனக்கும் ஓட்டினா எனக்கு 100 ரூபா. புரியல. ஆமாம், ஆனால் நீங்கள் ஆளுங்களை கூட்டின்னு போனீங்க, பார்சலும் எடுத்தீங்க. நான் வெறும் பார்சல் மட்டும்தான் எடுத்தேன். அதுதான் எனக்கு பரவாயில்ல, எப்படியோ வந்துச்சு. ஆனால் உங்களுக்கு இப்போ தான் ஆன் பண்ணிங்களா, ஆஃப் ஆயிடுச்சா? இப்போ இதோ போயிட்டு ஒரு சுண்டல் கடையில் போயிட்டு சுண்டல் சாப்பிட்டு, நான் எப்பயும் முடிச்சிட்டேன்னா எங்கேயாவது நின்று என்ன சாப்பிட்டு போவேன். இப்போ தான் 1300 ரூபாயில் நம்மளுக்கு. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வீடியோ எடுத்து போட மாட்டிங்களா?
அவ்வளோலாம் நான் ஆனால் பண்ணினுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நான் எதனா புதுசாக பண்ண எனக்கு இந்தியா ஃபுல்லாக சைக்கிளில் சுற்றணும்னு ஆசை தல. இப்போ நான் ட்ரோன் வாங்கணும்னு ஆசைப்பட்டுக்கிறேன். ட்ரோனுக்கு காசு சேர்த்து முடிக்க போகிறேன். ட்ரோன் வாங்கிட்டு அதுக்கடுத்தது ஐஃபோன் ஒன்று வாங்குவேன். சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம கோயம்புத்தூர்ல ஓட்டிட்டு இருக்கிறோம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க எல்லாரும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்க சேனல் சரி நம்ம சேனல் சரி வந்துட்டே இருக்கும். இந்த மார்க் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சேனல் ஃபர்ஸ்ட் மறக்காம ஏகே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரும் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா கோயம்புத்தூரில் ஆளுங்களையும் பார்சலு ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி ஓட்டினாரு. நம்ம ஆனால் சென்னையில் வெறும் பார்சல் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணோம். ஆனால் அதுவும் ரெண்டுமே ஒன்று தான், ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அவருக்கு என்னன்னா லாங் ஆர்டர் அவ்வளோவும் வராது கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும். கோயம்புத்தூரில் வெறும் 20 கிலோமீட்டர் அதுதான். நம்மளுக்கு சென்னையில் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு திடீர்னுட்டு சொல்ல முடியாது, 40-50 கிலோமீட்டர்லாம் போடுவாங்க அவர். ஆனால் அப்படி இருந்தும் கோயம்புத்தூரில் 1300 கிட்டே ஏர்ன் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா டைம் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் 2 பேரும், கரெக்டாக 5 மணிக்கு முடிச்சுக்கிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 5 ஆயிடுச்சு. ஏன்னா 5 மணிக்கு முடிச்சுக்கிறோம். 5 மணிக்கு முடிச்சதுக்கு 1300 2 பேரும். கோயம்புத்தூரில் அவர் எடுத்துட்டாரு, சென்னையில் நானும் எடுத்துட்டேன். ரெண்டுமே ஒன்றா தான் இருக்குது. ஆனால் எங்களுக்குள்ளே என்ன டிஃப்ரெண்ட்னா நான் வெறும் பார்சல் மட்டும் ஓட்டினேன். நண்பர் வந்து ஆளுங்களே கூட்டு பண்ணார், பார்சல் ரெண்டுமே எடுத்தார். ஆனால் கோயம்புத்தூரில் எடுக்கிறது தான் கஷ்டம். நம்ம இங்கே சென்னையில் ஓட்டுறவங்களுக்கே தெரியும், ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் கோயம்புத்தூரில் ஓட்டி அவர் அசால்ட்டாக எடுத்துட்டார். சேனல் பார்க்குற யாராவது கோயம்புத்தூரில் எப்படி ஏறினீங்க, மற்றபடி என்னோட நல்ல வீடியோ இதெல்லாம் பண்ணுறாரு அவர் வீடியோவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வெட்டி விலாகர்னு இருக்கிறாரு, கோயம்புத்தூரில் ஓட்டுறாரு. கூடிய சீக்கிரத்தில் சென்னையில் வரலான்ட்டு ஒரு ஆசை இருக்குது. வந்தீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ. அவர் சேனலை யாருன்னா பார்த்துன்னு இருந்தீங்கன்னா நான் அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் இந்த இதுலேயே வரும். 2 பேர் கொலாப் பண்ணி தான் போடுறோம். 2 பேர்தும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? அவ்வளோதான். இதோட இன்றைக்கி விலாக் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதேமாரி விலாகை பார்க்கணுன்னா 2 பேர் சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. பாய் 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 பாய்.